ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டி பொண்ணு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு செல்லக்குட்டி தன்யாஸ்ரீக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். இதுதான் நம்மளோட பர்த்டே டெக்கரேஷன். இதுதான் நம்மளோட மெயின் ஹால். இது வந்து திகனையில் இருக்கிற ரீகல் கார்டன் ஹால் தான். இங்கே தான் நம்ம தன்யாஸ்ரீக்கு நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். பர்த்டே கேர்ளை பார்ப்போமா? பர்த்டே கேர்ள்ட என்ட்ரி எப்படி இருக்குது? சும்மா மாஸாக இருக்குல்ல? இவங்க சும்மா மாஸா நம்ம பாட்டு போட, அவங்க டான்ஸ் ஆடன்னு சும்மா ஜாலியாக இந்த காரில் வந்தாங்க. நம்மளும் அதை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக வந்தோம். எங்களுக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து எந்த ஒரு குழப்பமே பண்ணாமல் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு சிரித்த வண்ணமாகவே இந்த பர்த்டேவை அவங்க செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக எல்லா பிள்ளைங்களுமே பர்த்டே அன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் பண்ணுவாங்க. பட் குழப்பமே இல்லாமல் நம்ம தன்யாஸ்ரீ சூப்பராக இந்த பர்த்டேக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. கேக் கட் பண்ணும்போது கூட எந்த குழப்பமுமே இல்லை. ஸோ நாங்களும் டைமுக்கு ரொம்ப சூப்பராக பர்த்டே வந்து கேக் கட் பண்ணியிருந்தோம். இந்த கேக்கோட நாங்கள் கேண்டில் உள்ள டெவானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த கேக்கும் நல்லா இருந்துச்சு. 2 மிக்கி மவுஸும் வந்திருந்தாங்க. மிக்கி மவுஸு நாங்கள் ஒரு மிக்கி மவுஸ் தான் எப்பயுமே ஆர்டர் பண்ணுவோம். பட் இந்த முறை 2 மிக்கி மவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ 2 மிக்கி மவுஸ் வந்திருந்தாங்க. அவங்களும் சும்மா எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடியும் வரைக்குமே எங்களோட இருந்து ரொம்பவே நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நிறைய பேர் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்த எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பர்த்டே வந்து மறக்க முடியாத ஒரு பர்த்டேவாக கூட இருந்துச்சு. நம்ம பாப்பாவுக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் தன்யா குட்டிக்கு. நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். எங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்காக நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து எஃபர்ட் போட்டு தான் பண்ணியிருந்தோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். நம்ம வீட்டில் உள்ள பாப்பாக்கள் எல்லாருமே உங்களுக்கும் பொதுவாக தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருக்கும் எந்த செலிப்ரேஷன் வந்தாலும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடில் தான் ட்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த முறையும் செஞ்சுருந்தோம். நம்ம பர்த்டேயில் டின்னர் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். டின்னரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டின்னர் எல்லாம் சாப்பிட்டு அதே மாதிரி டெசர்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். டெசர்ட்டும் சாப்பிட்டு நல்லாவே சாப்பாடெல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சதுமே செம்ம டான்ஸ் ஒன்றும் போட்டிருந்தோம். எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருந்தோம். மிக்கி மவுஸோட சேர்த்து சின்னவங்க, பெரியவங்க எல்லாருமே நல்ல டான்ஸ் ஒன்று பண்ணியிருந்தோம். எனர்ஜியாக இருந்துச்சு அன்னைக்கு. டான்ஸ் பண்ணினது மட்டும் இல்லாமல் மிக்கி மவுஸோட சேர்ந்து கப்புள் டான்ஸ் வேறு பண்ணியிருந்தோம். அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இப்படி தாங்க நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் கேண்டி பொண்ணு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.